ஆப்பிள் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் 12,000 கோடியை இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாங்க அவங்களுடைய பிரைமரி மேனுஃபேக்சரிங் நிறுவனமான ஹோன்ஹாய் மூலியமாக. ஆல்ரெடி இந்தியாவில் தான் ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன புதுசாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆப்பிளினுடைய சிஓ டிம் குக் கிட்ட நீங்கள் உங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் சைனாலேருந்து இந்தியாவுக்கு மாற்றுதீங்க, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீங்கள் அதை அமெரிக்காவுக்கு கொண்டு வாங்க, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக பார்க்கப்பட்டுச்சு. இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களாம் தயங்குவாங்க, இனிமேல் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பேசி ஒரு வாரம் கூட ஆகலை, மறுபடியும் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் 12,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே ரொம்பவே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்தியாவில் ஒரு ஸ்திரத்தன்மை வாய்ந்த அரசாங்கமும் ஸ்கில்டு லேபர்ஸும் இருக்கிறதுனால அமெரிக்காவில் தயாரிக்கக்கூடிய பெரும்பாலான ஆப்பிள் ஐஃபோன்கள் இந்தியாவிலேருந்து தான் போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. நம்ம சேனலை சுற்றுலா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.